வேளாங்கண்ணி பேராலயத்தில் ஆண்டு விழா கொடியேற்றத்தை ஒட்டி ஏராளமானோர் குவிந்துள்ளனர். கடற்கரையில் மக்கள் கூட்டம் அதிகரித்துள்ள நிலையில் ஏராளமான காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பாலமுத்துமணியிடம் கேட்கலாம். பாலமுத்துமணி, இப்போ விழாவை ஒட்டி பக்தர்கள் குவிந்திருக்கிறார்களே, ஏற்பாடுகள் எப்படி செய்யப்பட்டிருக்கிறது? வேளாங்கண்ணி பேராலய ஆண்டு திருவிழா கொரோனா தொற்று காரணமாக 2 ஆண்டுகளுக்கு பிறகு தற்பொழுது வெகு விமர்சையாக பக்தர்கள் அனுமதியோடு இன்று மாலை துவங்க உள்ளது. இதனை முன்னிட்டு பாதுகாப்பு ஏற்பாடுகள் தீவிரமாக செய்யப்பட்டிருக்கிறது என்றே கூறலாம். மாவட்ட நிர்வாகம் சார்பில் 2000க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றனர். குறிப்பாக பேராலயத்தை முழுவதும் பக்தர்கள் சூழ்ந்து உள்ளனர். குறிப்பாக மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்தும், குறிப்பாக வெளி மாவட்டங்களில் இருந்து ஏராளமான பக்தர்கள் தற்பொழுது வேளாங்கண்ணிக்கு பாதயாத்திரையாக வந்தவனும் உள்ளனர். அது மட்டுமல்லாமல் 2 ஆண்டுகளாக மாதாவை தரிசனம் செய்ய முடியாமல் தவித்த பக்தர்களுக்கு இது ஒரு வரப்பிரசாதமாக இருக்கும் என்ற ஒரு கோணத்திலேயே இப்ப தற்பொழுது ஏராளமான பக்தர்கள் இங்கு குவிந்திருக்காங்க என்றே கூறலாம். மேலும் பாதுகாப்பு பணியை பொறுத்த வரைக்கும் போலீசார் 24 மணி நேரமும் தீவிரமா கண்காணிப்பு பணியில் ஈடுபடும் வகையில 16 டிஎஸ்பி, 110 இன்ஸ்பெக்டர் உள்ளிட்ட குழுக்களாக தனித்தனியாக பிரிந்து இந்த பாதுகாப்பு பணி தீவிரமா ஈடுபடுத்தியிருக்காங்க. குறிப்பாக ட்ரோன் மூலமாகவும் மக்களோட பாதுகாப்பு உறுதி செய்யும் வகையில் இந்த கண்காணிப்பு ஈடுபடுத்தப்பட்டிருக்காங்க. அது தவிர அது உயர் கோபுரங்கள் அமைக்கப்பட்டு அதில் காவலர்கள் பணியாற்றப்பட்டு அதன் மூலமாக திருட்டு சம்பவங்கள் மற்றும் அசம்பாவித சம்பவங்களும் நிகழாமல் இருக்கிறதா என்ற கோணத்தில் போலீசார் தற்பொழுது தீவிரமான கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டிருக்காங்க. அது கடலில் பக்தர்கள் பாதுகாப்பு கடல் என்ற ஒரு அறிவிப்பை காவல்துறை தற்பொழுது முன்வைத்து ஒலிபெருக்கு வாயிலாக எச்சரித்திருக்காங்க. இந்த எச்சரிக்கை உடனுக்குடன் கடல் ஆழமாக பேரூராட்சி நிர்வாகம் இன்று மாலை கொடியேற்றத்துடன் துவங்க உள்ள திருவிழாவை முன்னிட்டு தற்பொழுது காலை முதலே ஏராளமான பக்தர்கள் வேளாங்கண்ணி பேராலயம் முழுவதுமே இலாக்குளம் பூண்டுள்ளது. இங்கு தங்கும் விடுதிகள் மட்டுமல்லாமல் உணவகங்கள் என பக்தர்கள் கூட்டம் நிரம்பி வருகிறது. குறிப்பாக இங்க சுகாதார பணிகளை மேற்கொள்வதற்காக சுகாதார பணியாளர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்காங்க. அது தவிர அவசர காலங்களில் மக்களுக்கு உதவும் பொருட்டே மருத்துவ குழுக்கள் அமைக்கப்பட்டு அவர்களுக்கு உடனுக்குடன் சிகிச்சை அளிக்கப்படுகிறது. இது தவிர 9 ஆம்புலன்ஸ் பல்வேறு வழித்தடங்கள் தயார் நிலையில் வைக்கப்பட்டிருக்கிறது. யாருக்கேனும் அவசர சிகிச்சை தேவைப்பட்டால் உடனடியாக அவர்கள் ஆம்புலன்ஸ் வாகனம் மூலமாக நாகை அரசு தலைமை மருத்துவமனைக்கு அனுப்பி வைப்பதற்கான முன்னேற்பாடு பணிகளும் தயார் நிலையில் இருக்கிறது. இது தவிர பல்வேறு மாவட்டங்களிலும் பேருந்துகள் தற்காலிக பேருந்து நிறுத்தம் மூலமாக சுமார் அரசு போக்குவரத்து கழகம் மூலம் 200 பேருந்தும், அரசு விரைவு போக்குவரத்து கழகம் மூலமாக 250 பேருந்து என 450 பேருந்துகள் விழாக்காலத்தை முன்னிட்டு சிறப்பு பேருந்தாக இயக்கப்பட்டிருக்கிறது என்று கூறலாம். குறிப்பாக பக்தர்கள் வசதிக்காக பல்வேறு இடங்களில் சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் வசதி ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. மேலும் பக்தர்கள் சிரமமின்றி செல்வதற்கான இங்கே நடமாடும் கடைகள் மற்றும் கடைகள் அனைத்தும் முன்னேற்பாடு பணியாக ஒரு வார காலமாக அகற்றப்பட்டு தற்பொழுது பேராலயம் முழுவதும் ஒரு பக்தர்கள் சிரமமின்றி செல்வதற்கான அனைத்து முன்னேற்பாடுகளும் தயார் நிலையில் இருக்கிறது. இன்று மாலை இதை விட அதிகமான கூட்டம் நெரிசல் அதிகமாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஏறக்குறைய 7 லட்சத்திலிருந்து 10 லட்சம் வரை பக்தர்கள் தற்பொழுது பங்கேற்கலாம் என்ற ஒரு எதிர்பார்ப்பு இருந்துள்ளது. 2 ஆண்டுகளாக நடைபெறாத இந்த ஆண்டு வருஷத்தை விட அதிகமான பக்தர்கள் உள்ள தலைநகரமாகும். நன்றி பாலமுத்துமணி, ஆண்டு விழா குறித்த விவரங்களை விரிவாக வழங்கியமைக்காக.